வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்னைக்கு ஒரு ஜோதிட தகவல். இந்த தகவலுக்கு பெயர் என்ன அப்படின்னா கலைஞான பாதம் அப்படின்னு பேர். இந்த கலைஞான பாதம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நான் கற்றுக்கொண்டது ஜோதிட ஞானி நெல்லை வசந்தன் ஐயாவிடம் இருந்து. இது முதல்ல என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். இது என்னன்னா நம்மளுடைய சந்திராஷ்டம தினத்தன்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். இந்த சந்திராஷ்டமத்துக்கே ஒரு பரிகாரம் சொன்னவர் டாக்டர் நெல்லை வசந்தன் ஐயா. ஒரு செல்ஃபி எடுத்தால் போதும் அப்படிம்பாங்க. ஃபோனை எடுத்து செல்ஃபி எடுத்தால் போதும், அது நம்மளை பாதிக்காது. ஏன் சந்திராஷ்டமம் பாதிக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சந்திரன், அதாவது உங்களுடைய பிறந்த கால சந்திரன் எங்கே இருக்கோ அதற்கு 8ஆம் இடத்திற்கு சந்திரன், கோச்சார சந்திரன் வரும் அந்த நாள் சந்திராஷ்டம தினம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வரும்போது நம்மளால் டிசிஷன் சரியாக எடுக்க முடியாது. சந்திரனுக்கு மனோகாரகன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அன்றைய தினம் தான் மனசு ரொம்ப குழம்பும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனதுக்குள்ளே போகும். இந்த மாதிரி நேரங்களில் ஏதாவது முக்கியமான ஈவெண்ட், இப்போ நம்ம வீடு வாங்குகிறோம், ஒரு கல்யாணம், வீட்டில் ஏதோ ஒரு சுப விஷயங்கள் இருக்குன்னா அந்த சந்திராஷ்டமனால் தவிர்த்துடணும். டே டு டே ஆக்டிவிட்டிஸை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அது போகத்தான் செய்யும். ஸோ அதற்காக ஒரு பரிகாரம், செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறது நெல்லை வசந்தன் ஐயாவுடைய கருத்து. இந்த நாளில் கலைஞான பாதம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இதற்கு நம்ம ஒரு அடிஷ்னலாக சில விஷயங்களை உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். பொதுவாக நம்ம யாராக இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும் அல்லது பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று ஆசை இருக்கும், இல்லை பிரச்சனை இருக்கும். நம்மளுடைய பிரச்சனை தீரணும், இல்லை நம்ம ஆசை நிறைவேறணும். இது ரெண்டும் மனம் சார்ந்த விஷயம். இதை நம்ம எப்படி கையாண்டு வெற்றியாளர்களாக மாறலாம் அப்படிங்கிறது தான் இந்த கலைஞான பாதம். இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஜோஷியம் தெரிஞ்சால் போதும். பொதுவாக இதை நாங்கள் சொல்கிறது ஜோஷியம் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். பொதுவாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது முதல் அடிப்படை தகவல். ஒரு நட்சத்திரம் 4 பாதங்களாக அதை பிரித்து சொல்லியிருக்காங்க. இப்போ அஸ்வினி அப்படின்னா அது 4 பாதமாக இருக்கும், பரணி 4 பாதம், கிருத்திகை 4 பாதம். இந்த மாதிரி 4 பாதங்கள், அதுதான் 108 நட்சத்திர பாதங்கள். அதில் இந்த கிரகங்கள் சுற்றி வரும்போது எங்கே உட்காருதோ அதுதான் உங்கள் ஜாதக கட்டத்தில் போட்டிருப்பாங்க. இப்போது இந்த நட்சத்திர பாதம், ஒரு நட்சத்திரம் முதல்ல எப்படி இருக்குது வருதுங்கிறத கேலண்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரம்னு வச்சுப்போம், ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். இந்த நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுதுங்கிறது கேலண்டர்லேயே போட்டிருப்பாங்க. இந்த கேலண்டரில் போட்டிருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திரம் மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிக்கலாம், இல்லை 6 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கலாம், அல்லது நள்ளிரவு 2 மணிக்கு ஆரம்பிக்கலாம். சற்றேறக்குறைய சராசரியாக ஒரு நட்சத்திரம் 24 மணி நேரம் இருக்கும். ஒரு நட்சத்திரம் 24 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் வந்துடும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் முடிந்து பரணி எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேலண்டரில் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பரணி முடிஞ்சு கிருத்திகை ஆரம்பிக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த நேரத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும். இப்போது உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து, நான் இதை அஸ்வினின்னு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் உங்களுடைய 16வது நட்சத்திரம், இது உதாரணத்துக்கு சொல்கிறேன், 16வது நட்சத்திரம் அப்படிங்கிறது விசாகம்னு வரும். இப்போ இந்த விசாகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாளில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வரும். இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாள் அது உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சந்திரன் பிரவேசிக்கும். அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். அது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 16வது நட்சத்திரம் எதுங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்கும். இப்போ ஒரு நட்சத்திரம் 16வது நட்சத்திரம், அது எந்த நட்சத்திரம்னு கண்டுபிடிச்சிக்கணும். அது எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் 4 பாதங்கள். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் 24 மணி நேரம், 24 டிவைடட் பை 4 அப்படின்னா 6 மணி நேரம். அப்போது ஒரு நட்சத்திரத்தோடைய கடைசி 6 மணி நேரம், அதாவது 6 மணிக்கு ஒரு நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள். 6லேருந்து 12 வரைக்கும் முதல் பாதத்தில் இருக்கும்.
அடுத்து 12லேருந்து சாயங்காலம் 6 2ஆம் பாதம், சாயங்காலம் 6 வந்து நள்ளிரவு 12 3ஆம் பாதம், இரவு 12லேருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் 4ஆம் பாதம். இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும், 2 மணிக்கு வரலாம், 3 மணிக்கு ஆரம்பிக்கலாம். அப்போ அது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்து, இப்போ இதை ரிவர்ஸில் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு நட்சத்திரம் எத்தனை மணிக்கு முடியுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஃபார்வர்டாக ஒரு 6 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நேரம் ஒரு முக்கியமான நேரம். இதுக்கு தான் கலைஞான பாதம்னு பேர். இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள், கனவுகள், ஆம்பிஷன், லட்சியம் என்னென்னலாம் இருக்கோ அதை மனதில் வந்து அதை போட்டு உருட்டணும். அதையே நினச்சிட்டு இருக்கணும். நான் இது நடக்கணும், எனக்கு இது நடக்கணும், இது நான் சாத்தியப்படுத்துவேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்கணும். பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும், இது வெகு விரைவாக போகணும் அப்படின்னு அதையே நீங்கள் அந்த 6 மணி நேரம் மெடிடேஷன் மாதிரி அதே கண்ணை மூடுனீங்கன்னா அதே மட்டும்தான் செய்யணும். இது ப்ராக்டிஸ் ரொம்ப கஷ்டம். இது ஏன்னா திடீர்னு ராத்திரி வரும், மத்தியானம் வரும். அதை முதல்லையே நம்ம கேலண்டரில் எடுத்து நோட் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு இதையே நீங்கள் திரும்ப 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 அந்த இது ஏன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அந்த 6 ஹவர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேர் தான் கலைஞான பாதம்னு பேர். இதையே நம்ம திரும்ப 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 யோசிக்க 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 இது ரொம்ப சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிடும். அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும். நீங்கள் நினைப்பது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. சந்திராஷ்டம நேரத்தில் தான் வரும். அப்போ இந்த சந்திராஷ்டம நேரத்தில் காலையிலே ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4ஆவது பாதம் அது எந்த நட்சத்திரம்னு பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு உருட்டணும். அது எந்த அளவுக்கு நீங்கள் அதில் வைப்ரேட் ஆகுறீங்கிறது. இது மேனிஃபெஸ்டேஷன்பாங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நம்ம எப்படி கற்பனைகளை அதை கொண்டு வரணும். நம்மளுடைய மனக்கண்ணுக்குள்ளே அந்த விஷயங்களை கொண்டு வந்து அதையே பார்க்கணும். அதுவாக நீங்கள் மாறணும். இப்போ ஒரு பையன் வந்து கல்யாணம் ஆகலை, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னார். அவருக்கு நான் என்ன சொன்னேன், கல்யாண மேடையில் மணமகனாக நீ நிற்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இரு அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்போ அவன் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவன் மணமகனை மேடையில் நிற்கிற மாதிரி, கிஃப்ட் வாங்குற மாதிரி, அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி, கெஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மணமேடை, அந்த கல்யாண பந்தல், சாப்பாடு இதை நினச்சிக்கிட்டே இருந்தால் அந்த பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அப்போ உங்களுடைய லட்சியம், ஆசை எதுவாக இருந்தாலும் அதை அந்த நேரத்தில் யோசிச்சிங்கன்னா, நினச்சிங்கன்னா நடக்கும் நடக்கும் நடக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.